ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இன்னைக்கு காலையிலிருந்து தனுஷ் விசஸ் நயன்தாரா அப்படின்ற ஒரு டேக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு ட்ரெண்டாகவும் பேசும் பொருளாகவும் மாறிக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் எங்களுடைய பெர்செப்ஷன் நயன்தாரா அவர்கள் சொன்னது சரியா, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு பர்சனலாக வந்து இதை சொல்லியிருக்க வேணாமே அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தனுஷ் அவர்கள் ஏதோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் மேலாம் தப்பு, அவர் தான் ரொம்ப வந்து கெட்டவர் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேல் மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதை பற்றியும் பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ ஆக மொத்தத்தில் நயன்தாரா விசஸ் தனுஷ் இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை பற்றின ஒரு சின்ன ஒரு எங்களுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த வீடியோ. ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? நயன்தாரா அவர்களுடைய அந்த ப்ரெஸ் ரிலீஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமே. நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நயன்தாரா அவர்களும் விக்னேஸ்வரன் அவர்களும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து வந்துச்சு. எல்லாரும் சூப்பர் செம ஹாப்பி, சூப்பர் ஃபைனலாக நயன்தாரா அவர்கள் வந்து மேரீட் ஆக போகிறாங்கன்றது எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு வந்துட்டு நிறைய பேரை கூப்பிட்டுருந்தாங்க, சில முக்கியமானவர்களை கூப்பிடாமலும் இருந்தாங்க. தனுஷ் அவர்களையுமே கூப்பிடல. ஓகே, இதெல்லாம் சும்மா நான் சைடாக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க மேரேஜ் அன்னைக்கு எனக்கு பர்சனலாக அதுக்கு முன்னாடி தெரியல என்ன மேட்டர்லாம் சொல்லிட்டு, மேரேஜ் அன்னைக்கு பொதுவாக ஏதோ ஒரு செலிப்ரிட்டி அவங்களுடைய மேரேஜோ இந்த மாதிரி பெரிய ஒரு 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 நிகழ்வு நடக்கும்போது அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஆன்லைனில் வரும். அட்லீஸ்ட் ட்விட்டரில் வந்து அங்கங்கே ஏதாவது ஒன்றாவது வரும் இல்லைங்களா? ஏன்னா போகிறவங்க ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, நிறைய கிளிப்ஸ் எல்லாம் வரும்னு பார்த்தா எதுவுமே வரல. என்னடா அது, நயன்தாரா அவங்க மேரேஜ் என்ன ஒரு ஃபோட்டோ கூட வரலையே அப்படின்னு பார்க்கும்போது செலக்டிவாக விக்னேஸ்வரன் அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்தோ அல்லது நயன்தாரா அவர்கள் அக்கௌண்ட்ல இருந்தோ செலக்டிவாக 1-2 ஃபோட்டோஸ் மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஏன்டா இது இப்படி தான் வருது, ஏன் எதுவுமே ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு. நயன்தாரா அவர்களும் விக்னேஸ்வரன் அவர்களும் அவங்களுடைய அந்த மேரேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒட்டுமொத்த மேரேஜையுமே ஒரு படத்தை எப்படி ஒரு ஓடிடிக்கு விற்பாங்களோ அது மாதிரி அவங்களோட ஒட்டுமொத்த அந்த மேரேஜோடைய ஸ்ட்ரீமிங் ரைட்ஸையும் நெட்ஃப்ளிக்ஸுக்கு கிட்டத்தட்ட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் சம் பெரிய அமௌண்ட் தான், 20 crores என்னமோ நினைக்கிறேன், சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டாங்க. அதனால் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து என்ன கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே வந்து லீக் பண்ணக்கூடாது, எக்ஸ்க்ளூசிவாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ கண்டிஷன் போட்ட மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேரேஜுக்கு அட்டன் பண்ண போன செலிப்ரிட்டிஸ் யாரையுமே பெருசாக ஃபோட்டோவோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது ஃபோட்டோஸை வெளியில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ வந்துட்டு அவங்க வந்து தாழ்மையாக கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ ஆக மொத்தத்தில் அதை அவங்களோட மேரேஜ் ஈவெண்ட்டை நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு ரேட்டுக்கு விற்றுட்டாங்க. அதனால் அது அவங்க மற்ற அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறதையோ இல்லை அவங்களே பர்சனலாக வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் தான் அதுலேயே போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து நடந்த விஷயம். அதுக்கப்புறம் நாட்கள் ஓடிச்சு, மாதங்கள் ஓடிச்சு, வருஷமே ஆயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தையே பிறந்துடுச்சு. நாங்கள் சும்மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம், என்னடா ஏதோ நெட்ஃப்ளிக்ஸ் ஏதோ அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினதா சொல்லப்பட்டுச்சு, இன்னும் ஒன்றையுமே காணுமே, எங்கடா ஒன்றும் காணுமேன்னு பார்க்கும்போது வலைபேச்சு, நிறைய பேர் ஹேட்டர்ஸும் இருப்பீங்க, பிடிச்சவங்களும் இருப்பீங்க. நான் வந்து வலைபேச்சை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிருக்கிற ஒன் ஆஃப் த ஆள். ஸோ அதில் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு, ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி வலைபேச்சில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் ஏதோ என்ஓசி வந்து கொடுக்க மறுக்கிறாரு. இதுக்கு இவர் ஏன்டா என்ஓசி கொடுக்கணும் நயன்தாரா வெட்டிங் மேரேஜுக்கு, அது அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானும் ரவுடிதான் அப்படின்ற படம் தனுஷ் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணார், வண்டர்பார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தில் இருந்து தான் நயன்தாரா அவர்களும் விக்னேஸ்வரன் அவர்களும் வந்து மேரேஜ் அந்த லவ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து முடிஞ்சதுன்றதும் தெரியும். ஸோ அந்த படத்தில் நடந்த சில நிகழ்வுகள், அந்த படத்தினுடைய சாங்ஸோ இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியலோ யூஸ் பண்ணுறதுக்கு இவர் தானே ஓனர் அதுக்கு. ஸோ இவர்கிட்ட இருந்து என்ஓசி வராத காரணத்தால் தான் அவங்களால வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க அந்த டாக்குமெண்ட்ரியோ அந்த ஃபிலிமோ வந்து ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வலைபேச்சில் சொல்லியிருந்தாங்க. அப்படியா, சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் ஆஃப் த நியூஸாக கடந்து போயிட்டோம். இது அப்படியே போயிட்டு இருக்கிற நிலமையில தான் இன்னைக்கு காலையில் நயன்தாரா அவர்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயத்தின் வெளிப்பாடாக தான் கிட்டத்தட்ட ஒரு 1, 2 அப்புறம் 3வது பேஜில் ஒரு காவாசியோ அரைவாசியோ கிட்ட வந்துட்டு நிறைய எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நான் தப்புனே சொல்லலை, ஏன்னா இது அவங்களுடைய கருத்து, அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அது அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்றது அவங்களுடைய ஃப்ரீடம், ரைட்? ஓகே. இதில் எனக்கு சில இடங்களில் முரண்பாடாக இருந்தது. அதை நான் வந்துட்டு இங்கே என்னோடய இதுவும் நான் வந்து எனக்கும் ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அவங்க போட்டதுக்கு நான் அதான் சொல்லணும். ஏன்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனையை இவங்க வந்து பர்சனலாகவே பேசி சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறது தான், அவர் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து 2 தனிப்பட்ட நபர்களுக்குள்ளான பிரச்சனை. அதை சின்ஸ் அவங்களும் வந்து சோஷியல் மீடியாவில் பொதுவாக போட்டதுனால
எனக்கும் ஒரு ரைட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் என் சார்பாக நான் அதை வந்து நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லெட்டரோட ஸ்டார்டிங்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது 2 சம்திங் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தா. ஓகே, யாருக்கு லெட்டர் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு இவர் பேர் போட்டிருந்தாங்க, டியர் தனுஷ் கே ராஜா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அது கீழே சன் ஆஃப் சோன்ஸ் கஸ்தூரி ராஜா, அப்புறம் வந்து பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது சில விஷயங்கள்லாம் நயன்தாரா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கிறீங்க, உங்களுடைய பிரதர் வந்து ஒரு ஏஜ் டேரக்டரு, ஆனால் நான்லாம் வந்து தனியாக வந்தேன், எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்டைரக்டாக நயன்தாரா அவர்களோ அல்லது விக்னேஸ்வரன் அவர்களோ தனுஷ் அவர்கள் ஏதோ அவங்களுடைய தந்தையார் அல்லது அண்ணனுடைய சப்போர்ட்டில் மட்டுமே சினிமாவுக்கு வந்த மாதிரி அந்த லெட்டரில் எனக்கு படிக்கும்போது ஃபீல் ஆச்சு. ஒருவேளை நயன்தாரா அவர்களும் அந்த மாதிரி தான் நினச்சி எழுதியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம நிறைய இடத்துல சொல்லி பார்த்துருப்போம். என்னதான் அப்பாவோ இல்லை அண்ணனோ பெரிய டேரக்டராக இருந்தாலுமே தனுஷ் அவர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமா மட்டும் இல்லை, ஓகே வாட் எவர் இட் மேபி, அவர் கேரக்டர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வருது, அவர் வந்துட்டு இங்கே நொட்டன்றது, மாதத்துக்கு ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பிடுற தனுஷ் அவர்களை வச்சு. சிவகார்த்திகேயன் கிளப்பி விடுவாங்க, மேரேஜ் கான்ட்ரவர்சி, சுச்சி லீக்ஸ்னு ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அவர் சுற்றி. என்னதான் சொன்னாலுமே அவருடைய உழைப்பும் முயற்சியும் திறமையும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் இன்னைக்கு இந்த இடத்துல வந்துட்டு நிற்கிறாருன்னா நிஜமாவே பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் இங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து மூச்சு திணறிட்டு இருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து அவரே டைரக்ட் பண்ணி அதுக்கடுத்து அது போயிட்டு இருக்கும்போதே இன்னொரு படம் அவங்களுடைய சிஸ்டரோட சன்னை வச்சு பண்ணி இதெல்லாம் அந்த தேடல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒரு தாகம் இருக்குல்ல, அதெல்லாம் நிஜமாவே பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷ் அவர்களை பற்றி ஏதோ கஸ்தூரி ராஜா அவர்கள் செல்வராகவன் அவர்களோடனால தான் தனுஷ் வந்தாருன்ற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஸோ அது என்னால் ஏற்றுக்க முடியல. அது எனக்கு ஒரு சின்ன ஆதங்கமாக பட்டுச்சு அவங்களோட அந்த லெட்டரில். ஆப்வியஸாக கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லைங்களா, அந்த ஒரு சப்போர்ட்டாக தான் வந்துட்டு மேபி அவங்க இருந்துருக்காங்க. அதை தாண்டி இவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட முயற்சியிலும் இவருடைய திறமையால் தான் வந்து தனுஷ் அவர்கள் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காருன்றதை நான் வந்து என்னுடைய ஃபீலிங்காக நான் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து சொல்லியிருந்தாங்க, அப்புறம் தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஃபுட்டேஜோ ஈவன் அந்த மியூசிக்கோ அதையும் இன்னும் டீப்பாக போனால் பாட்டில் வர வரிகளை கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ அந்த நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஒரு டீசரோ ப்ரோமோன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட டாக்குமெண்ட்ரி. அதை வச்சு பார்க்கும்போது அதில் ஒரு 3 செகண்ட் கிளிப்பு நானும் ரவுடிதான்லேருந்து எங்களுடைய பர்சனல் டிவைஸில் ஷூட் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறீங்க, அது எந்த அளவுக்கு வந்து நியாயம்னு சொல்லிட்டு நயன்தாரா தரப்பு கேட்குறாங்க. சரி, ஓகே, ஒரு நீங்களே ஓன் டிவைஸில் ஷூட் பண்ணது, ஆனால் அவர் காசு போட்டு பண்ண படத்தில் நடக்கும்போது நீங்கள் ஷூட் பண்ண ஒரு விஷயம், அதுக்காக அவர் வந்துட்டு உங்களுக்கு வந்து காப்பிரைட் மாதிரி அவர் வந்துட்டு கேட்குறாருன்றது என்னதான் 10 கோடி ஓவரான அமௌண்ட்டாக இருந்தாலுமே அது ஒரு நியாயமான விஷயம். எப்படி இது நியாயமான விஷயமோ அதே மாதிரி இப்போது நீங்களும் சும்மா ஒன்றும் நீங்கள் வந்து உங்களோட அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை சும்மா நீங்கள் கொடுக்கல, நீங்களுமே ஒரு அமௌண்ட்டுக்கு தான் நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுத்துருக்குறீங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி ஆப்வியஸாக நீங்களுமே நீங்கள் ஷூட் பண்ண ஒரு பொருளை வெளியிலையுமே மற்றவங்களையும் ரிலீஸ் பண்ண விடலை, உங்கள் மேரேஜுக்கு அட்டன் பண்ணவங்களையுமே நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எதுவும் போட வேணாம், இந்த மாதிரி நாங்கள் என்ன சேல் பண்ணியிருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக அங்கேருந்து வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையுமே பெருசாக ஃபோட்டோஸும் போட விடல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு சட்டமான்ற மாதிரி எனக்கு இருக்கும். ஆப்வியஸாக அவர் கேட்ட 10 கோடி மேபி ஜாஸ்தியாக இருக்கலாம், அவர் ஒரு கடுப்பில் கூட எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கலாம். பட் மோரலாக பார்க்கும்போது ஆமாம் நீங்கள் எதுனா அப்புறம் அவர் பண்ணது கரெக்டு தான்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுவும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கடுத்து இன்றைக்கி திருப்பியும் வலைப்பேச்சிலேயே பார்க்கும்போது அவங்க ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. என்ன கதை அப்படின்னா, நயன்தாரா தரப்பு ஒரு லெட்டர் அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லாம் விட்டு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி தனுஷ் சைட்லேயும் ஒரு தரப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ அவங்க சைடில் மேபி அப்படின்னு வலைப்பேச்சில் சொன்னது தான், எனக்கு ஒன்றும் நான் போய் எதுவும்லாம் பார்க்கல கேட்கல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்ரேயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்கள் ராயன் படத்துலேயே வந்து இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்து அடிக்கடி அவர் பேரை யூஸ் பண்ணியிருப்பார். ஸ்ரேயாஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார், அவர் கொஞ்சம் ஒயிட்டாக ஒரு மாதிரி தாடியில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் விக்னேஷ் சிவன் அவர்களுக்குமே ஒரு காமன் ஃப்ரெண்டாக எடுத்திருக்கா அப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது விக்னேஷ் சிவன் போகிற போக்கில் கேஷுவலாக ஸ்ரேயாஸ் அவர்கள்கிட்ட அது மாதிரி ஒரு மெயில் போட்டு விடுங்க ஒன்றரை அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ வந்து ரிகார்டிங் இந்த காப்பிரைட் இஷ்யூ இதை பற்றிலாம் ஏதோ இது வந்து சும்மா ஜென்ரலாக கேஷுவலாக வந்து சொன்ன மாதிரியும் ஸ்ரேயாஸ் அதுக்கு வந்துட்டு பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாத மாதிரியும் சொல்லப்படுது.
அதுக்கப்புறம் விக்னேஸ்வரன் மறுபடியும் வந்து எப்போ அந்த மெயில் போட சொன்னேன்ப்பா அது என்னப்பா போட்டிங்களான்னு சொல்லிட்டு மீண்டும் கேஷுவலாகவே வந்துட்டு அணுகும்போது ஷ்ரேயாஸ் அவர்கள் வந்து இல்லை நான் வந்து தனுஷ் சார்கிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும், நானாக எதுவும் முடிவு எடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதா அவன் சொல்லப்படுது. ஸோ வலைபேச்சில் அவங்க என்ன மோஸ்ட்டாக சொன்னாங்கன்னா, தனுஷ் அவர்களிடம் டைரெக்டாக விக்னேஷ் சிவனோ நயன்தாரா அவர்களோ ஒரு ப்ராப்பரான ஒரு முறையில் அவங்க வந்து அந்த பர்மிஷனோ அந்த ரெக்வெஸ்ட்டோ வைக்கலை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷ் அவர்கள் ஏன் சின்ஸ் இந்த பக்கம் இருந்து ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் வராதனால தனுஷ் அவர்கள் மட்டும் ஏன் வந்து கொடுக்கணும், அவருக்கும் ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ப்ளஸ் வந்து தனுஷ் அவர்களை வேறு சில விதமாக பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவரை வந்துட்டு போட்டு இது பண்ணி ஃபைனலாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இதுவுமே கரெக்டான வழி இல்லை இல்லைங்களா. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்களே நேரில் போய் பேசியிருக்கலாம், அல்லது அவரை மீட் பண்ணி நல்லா ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணியிருந்தால் டெஃபினட்டாக அவர் வந்து ஃப்ரீயாக கூட என்ஓசி கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குது, தெரில, என்னுடைய அசம்ஷன் இது. இப்படியெல்லாம் பண்ணும்போது அவருக்கும் காண்டாகும் இல்லைங்களா, என்னடா ஓவராக பண்ணுறீங்கன்ற மாதிரி அவருக்கும் ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதனால தான் மேபி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதோன்றதும் எனக்கு தெரியல. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக பார்க்கும்போது இன்னொரு பாயிண்ட்டு, ஸ்டேஜ் ட்ராமாவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து சும்மா பேசுகிற விஷயங்களில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 50% நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாழ பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, ஏன்னா சரி விடுங்க, அது வந்து மற்றும் ஒரு கான்ட்ரவர்சி டாப்பிக்காக மாறிடும். நான் கடைசியான விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். ஒரு ஜெர்மன் வேர்டு, இது நிஜமாகவே என்னால் ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ பகிரங்கமாக சொல்லணுமா, அல்லது உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனல் பிரச்சனைன்றதுனால அது நீங்கள் ஓப்பனாக வந்து இப்போ ஏற்பட்ட சொசைட்டியில் இருக்கிற ஒரு ஆளை பற்றி நீங்கள் வந்து இப்படி சொல்லணுமான்றதும் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அது என்ன ஒரு வார்த்தை, ஏதோ ஸ்கோடன் ஃப்ரீயோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸுன்றது விடுறது எதுக்கு, எல்லாருக்கும் ஒன்று புரியணும், ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக தானே. நீங்கள் ஒரு வேளை அது அந்தளவுக்கு நீங்கள் டேரிங்காக அவரை பார்த்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ சொல்லிட்டு போயிருக்கலாமே, அதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஜெர்மன் வார்த்தையை போட்டு அதை போய் கூகுளில் போய் தேடி இதுக்கு வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர்லாம் பண்ணி இதெல்லாம் தேவையா. எனிவேஸ் அவங்க சொன்ன அந்த ஜெர்மன் வார்த்தைக்கு டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி பார்க்கும்போது அடுத்தவங்களோட துக்கத்தில் சந்தோஷப்படுற ஒரு நபர், ஒரு சாடிஸ்ட், பேசிக்காக சாடிஸ்ட் அப்படின்ற ஒரு மீனிங் தான் வருது. ஸோ டேரெக்டாக தனுஷ் அவர்களை சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ ஆன் த ஹோல் எனக்கு இதை பற்றி ஒரு இதாக சொல்லணுன்னா, நயன்தாரா அவர்களுடைய கோபம் மேபி கரெக்டாக இருக்கலாம், ஏன்னா கேட்டோம் கொடுக்கல அப்படின்றது. ஆனால் அவங்க கேட்ட முறை ப்ளஸ் அவங்க இப்போ ரியாக்ட் பண்ண முறையெல்லாம் கரெக்டானால் எனக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணிக்க தேவையில்லை. இன்னும் பர்சனலாக பொறுமையாக அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்றதான் என்னுடைய ஒரு கருத்து. அதே மாதிரி தனுஷ் அவர்கள்ட்டிருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை பற்றி எதுவுமே வந்துட்டு ஒரு பப்ளிக்காவோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸாவோ வராது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ணது கிடையாது, இதுக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் பண்ணவே மாட்டார். அதே மாதிரி இதை பற்றி அடுத்த ஆடியோ லான்ச்சில் என்ன இருக்குது, நிலவுக்கு என்மேல் என்னடிக்கும் உண்மையில் என்னடிக்கும், அப்புறம் இட்லி கடையெல்லாம் இருக்கு இல்லையா, இதை பற்றி அதில் பேச மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆன் த ஹோல் இது எப்படி போய் முடியும் அப்படின்னா சரி விடுங்க, என்னமோ எப்படியோ முடிட்டோம். பட் ஆன் த ஹோலாக சொல்லணுன்னா பர்சனல் ப்ராப்ளம்ஸை இந்த மாதிரி ஒரு ஈகோ கிளாஷாக இல்லை ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடாக இந்த மாதிரி சில முரண்பாடுகளை அவங்களுக்குள்ளேயே பேசி ப்ராப்பராக முடிச்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஏன்னா நம்ம இன்னும் ஒவ்வொருத்தங்களை பற்றி பர்சனலாக பேச ஆரம்பித்தோன்னா இன்னுமே நிறையா அப்படி இப்படிலாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாரா அவர்களை பற்றி கூட மம்தா மோகன்தாஸா எனக்கு யாருன்றது ஞாபகம் இல்லை, ஒரு வேறு அந்த குசேலன் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த படத்தினுடைய லீட் ஹீரோயின் இந்த பொண்ணு இவங்க இருந்தாங்கன்னா நான் வந்து நடிக்க மாட்டேன்ற மாதிரிலாம் ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த மம்தா மோகன்தாஸா நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நயன்தாரா அவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு நிறையா இருக்குது. அதே மாதிரி இன்னும் பர்சனலாக தாக்கணும் அப்படிலாம் பேசணும் அப்படின்னா தனுஷ் அவர்கள் என்ன தான் மற்றவங்களை வளர்த்துட்டேன்னு பெருமையாக பீத்திக்கிறாரு அல்லது மற்றவங்களை வளர்த்துவிட்ட பொறாமையில் பேசுகிறாருன்னு சொன்னாலுமே வெற்றிமாறன் எங்கேருந்து யார் அறிமுகப்படுத்தி இன்றைக்கி எங்கே இருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட நேஷ்னல் வைடு ஷாருக்கான்லேருந்து இந்த பக்கம் நம்ம சூர்யா அவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட் வாண்டட் டேரக்டர்ஸில் இருக்கிற ஒரு நபர் வெற்றிமாறன். அனிருத் இன்ட்ரடியூஸ் பண்ணது தனுஷ் அவர்கள் தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியன் சினிமாலேயே தெலுங்குல அந்த பக்கம் என்டிஆர், தமிழில் சூப்பர் ஸ்டாரு விஜய்னா அஜித் சாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அண்ட் நார்த்தில் ஷாருக்கான்னு சொல்லிட்டு திருப்பியும் இந்தியா ஃபுல்லாக வாண்டட் மியூசிக் டைரக்டர். அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் அவர்கள். இதெல்லாம் வந்துட்டு அவர் தான் வளர்த்துதாரு நான் சொல்ல வரல, தனுஷ் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த அப்பா அப்படி ஒருத்தர் இருக்காருப்பா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் தான் பண்ணார். ஸோ
ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் அவர் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணி ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது சும்மா எப்போ பார்த்தாலும் அவர் வந்துட்டு எவரை சும்மா வந்து பெருமை பீத்திப்பாருன்னா ஓகே பெருமை தான் பீத்திக்கிட்டுமே, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாருன்னு பெருமை பீத்திக்கிட்டுமே, இதில் என்ன இப்போ தப்பு, அவர் தானே பண்ணி வச்சாரு அப்படி கூட எனக்கு ஒரு சைடில் தோணுது. எனக்கு ரொம்ப என்னமோ தனுஷ் அவர்களே ரொம்ப நெகட்டிவாக டார்கெட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. பை சைட் நான் வந்து ஃபுல்லாக தனுஷ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதால வந்து நான் அதுவும் தனுஷ் ஃபேன்லாம் எடுத்துக்காதீங்க. நான் பேசிக்காக வந்து விஜய் நான் ஃபேன் தான். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன் சைடாக போகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் மெயினாக அந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக நயன்தாரா அவர்கள் சைடும் கண்டிப்பாக ஏதோ நியாயம் இருக்கும். ஆனால் இந்த சில விஷயங்கள்லாம் எனக்கு ஏதோ வந்து ரொம்ப ஒன் சைடாக போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை பற்றி நான் வந்து சொன்னேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ.